வணக்கம். நான் குணசீலன் பேசுகிறேன். tamilexplore.com இன்றைக்கி என்னோடய புக்கை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். அதாவது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, வேர்ட்ப்ரெஸ்ஸை வச்சு எப்படி வெப் டிசைனிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு புக்கு ஒன்று எழுதியிருந்தேன். இப்போது அந்த புக்கை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கலான்னு இருக்கேன். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால், வெப் டிசைனிங் செய்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே அது கஷ்டம்தான், கொஞ்சம் கஷ்டம்தான். அது கற்றுக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கற்றுக்கிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக அத்துப்படியாக போயிடும். இப்போ இதில் என்னோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னோட ஒரு சிம்பிளான ஸ்டோரி ஒன்று இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 2012 நான் ஒரு வெப்சைட் ஒன்று மேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது, நான் ஒரு பர்டிகுலராக ஒரு வெப் டிசைன் கம்பெனியை போயிட்டு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் வெப்சைட் ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க, கிட்டத்தட்ட 40,000 ஆகும். ஆனால் இருந்தாலும் உங்களுக்காக நாங்கள் ஒரு 11,000 ஸ்டார்ட் பண்ணி தரோம் அப்படின்னாங்க. அப்புறம் பிறகு நான் 11,000 உங்களுக்கு பணம் கொடுத்தேன். பணம் கொடுத்து ஸ்டார்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா, இல்லை இதுக்கு இன்னமும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது, இன்னும் ஒரு ஒரு 15,000 தேவைப்படும் அப்படின்னாங்க. அப்புறம் தென் ஒரு 15,000 தந்தேன். மொத்தமாக ஒரு ஒரு 26,000ல் அது டோட்டலாக வெப்சைட் முடிஞ்சுது. அப்படி முடிஞ்சதுன்னு அவங்க தான் சொன்னாங்க. அது எனக்கு ஒரு திருப்தியாக இல்லை, அது முடிஞ்ச பாடு இல்லை. நான் சொன்னது வேறு, அவங்க செஞ்சதெல்லாம் வேறு, எல்லாமே அது டோட்டலாக ப்ராப்ளம் ஆகிடுச்சு. தென் அப்புறமா நான் ஒரு ஒரு ஃப்ரீ புக் ஒன்று படித்தேன். வேர்ட்ப்ரெஸ்ஸை பற்றி ஒரு ஃப்ரீ புக் படித்தேன். அந்த புக்கில் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருந்தார் அந்த ஆத்தர். வெப் டிசைனிங் ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லை, அது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ எனக்கே தெரியாமல், எனக்கு வெப் டிசைனிங்னா என்னன்னே தெரியாமல், அதாவது நான் கோடிங்ஸில் எந்த நாலேஜுமே இல்லாமல் கிட்டத்தட்ட நான் அவ்வளோ சைட்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் தான் நான் வேர்ட்ப்ரெஸ்ஸை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். எப்போ அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு 2 இயர்ஸ் பேக் முன்னாடி வேர்ட்ப்ரெஸ்ஸை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். என்ன இருக்குது வேர்ட்ப்ரெஸ்ஸில் அப்படின்னு பார்க்கும்போது தான் எனக்கு வேர்ட்ப்ரெஸ்ஸோட இதெல்லாம் தெரிஞ்சுது. சரி, இப்போ இந்த வேர்ட்ப்ரெஸ் மூலமாக என்னெல்லாம் பண்ணலாம், வேர்ட்ப்ரெஸ்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல என்னோட வெப்சைட்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர்ட்ப்ரெஸ் வச்சு பண்ணது தான். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த tamilexplore.com ஃபுல்லாக வேர்ட்ப்ரெஸ் வச்சு பண்ணது தான். இதுக்கு மேலே உள்ள இந்த பேனல்ஸ் எல்லாமே வேர்ட்ப்ரெஸ்ஸோட பேனல்ஸ் தான். இதுக்கு மேலே என்னென்ன பேனல்ஸ் இருக்கோ, என்னென்ன பார்க்குறீங்களோ நீங்கள், அதெல்லாம் வேர்ட்ப்ரெஸ் வச்சு தான். இப்போ ஃபஸ்ட்டு டேஷ்போர்டுக்குள்ளே போகிறேன். இந்த டேஷ்போர்டுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால், டோட்டலாக இந்த வெப்சைட்டோட அத்தனை அட்மின் பவரும் இதில் இருக்கும். இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு கம்பெனியில் போய்ட்டு எனக்கு ஒரு வெப்சைட் ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னு யார்கிட்ட கேட்டிங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, நார்மலாக HTML, CSS இந்த மாதிரி போட்டு பொதுவாக பண்ணுவாங்க. அது பண்ண பிறகு நீங்கள் நாளைக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் திரும்ப நீங்கள் அவங்கள்ட்ட தான் போய் நிற்கணும். எனக்கு இதை பண்ணி கொடுங்க, அதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி வேர்ட்ப்ரெஸ்ஸில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்யூச்சரில் என்ன சேஞ்சஸ் வந்தாலும் கவலையே வர வேண்டாம். நீங்களே எல்லாமே பண்ணிக்கலாம். ஒரு பேஜ் போடணுமா, புதுசாக பேஜ் ஒன்று ஆட் பண்ணணுமா, அந்த பேஜ் நீங்களே போட்டுக்கலாம். டெலிட் பண்ணணுமா, டெலிட் பண்ணிக்கலாம். ஒரு கண்டென்ட் மாற்றி வரணுமா, கண்டென்ட்டை மாற்றலாம். இல்லை ஏதோ ஒன்றுத்தை உங்கள் வெப்சைட்லேயே ஏதாவது பொருள் பேமெண்ட் பண்ணி வாங்குற மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணி வைக்கணுமா, செய்யலாம். என்ன வேணாலும் பண்ணலாம் வேர்ட்ப்ரெஸ்ஸில். ஆனால் அதுக்கு முன்னாடி இதில் என்னெல்லாம் நம்ம கரெக்டாக அந்த சேஞ்சஸ்லாம் எப்படி கொண்டு வரணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுதாங்க விஷயம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேஷ்போர்டு, ஹோமு, இந்த மாதிரிலாம் பார்த்துட்ருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட். இந்த போஸ்ட் அப்படிங்கிற இடத்துல நான் ஆல் போஸ்ட் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறேன். இந்த ஆல் போஸ்ட் போனீங்கன்னா இது வரைக்கும் இந்த வெப்சைட்டில் என்னெல்லாம் போஸ்ட் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அந்த போஸ்ட்டை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொன்னால், அந்த போஸ்ட்டை இங்கேயே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டெலிட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது இங்கேயே நீங்கள் வேறு ஏதாவது இதுக்கு SEO ஆஸ்பெக்ட்ஸில், அதாவது சர்ச் இன் ஆஸ்பெக்ட்ஸில் ஏதாவது நீங்கள் கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, பண்ணிக்கலாம். எல்லாமே பண்ணலாம். அந்த மாதிரி இந்த இடத்துல போனீங்கன்னா அப்பீரியன்ஸ் இருக்கும். இங்கே தீம்ஸ் போகிறீங்களா, கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், விஜஸ் மாற்றணுமா, மெனு பாஸ், அதாவது மெனு பாஸ்னால் இப்போ மேலே இருக்குது பார்த்தீங்களா, தொழில்நுட்பம், மொபைல், வர்த்தகம், பொதுவானவை, இலவச புத்தகம் அப்படின்னு இருக்குல்ல, இந்த மெனு பாஸ் மாற்றணுமா, மாற்றலாம். ஆனால் நீங்கள் நினைக்கலாம், என்ன அது பார்க்கறதுக்கு பிளாகர் மாதிரியே இருக்குது. சம்டைம்ஸ் பிளாகர் யூஸ் பண்ணவங்க நினைப்பாங்க, என்ன பிளாகர் மாதிரியே இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். பிளாகர் மாதிரியே தான், பிளாகர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் பிளாகரை விட 200 டைம்ஸ் இது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக உள்ளது. அதுதான் இதில் உள்ள முக்கியமான ஒரு விஷயம். இப்போ என்னோட புக்கில் இதில் என்னெல்லாம் இருக்குது, இதை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், வெப்சைட் ஆரம்பித்து எப்படிலாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் வியூவாக இந்த புக்கை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் படிச்சீங்கன்னு சொன்னால் மேக்ஸிமமாக உங்களுக்கு இந்த புக்கில் உள்ள விஷயத்தை நீங்கள் இது பண்ணிக்கிட்டு நீங்களே ஒரு வெப் டெவலப்பர் ஆகி அடுத்தவங்களுக்கும் நீங்கள் வெப் டிசைனிங் செஞ்சு தர அளவுக்கு நீங்கள் மாறிடுவீங்க. அந்த அளவுக்கு இதில் இந்த புக்கில் ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. அதில் எல்லாருமே இந்த புக்கை வாங்கி யூஸ் பண்ணி படிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். தென் இந்த புக்கை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல என்னோட வெப்சைட் வாங்க. வெப்சைட்டுக்கு tamilexplore.com மேலே இருக்குது பார்த்தீங்களா, tamilexplore.com. இந்த வெப்சைட்டுக்கு இலவச புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னோட புக்கில் உள்ள ஒரு ஓவர்வியூ ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ புக்,
ஃப்ரீ டவுன்லோட் இருக்கும். இதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து என்னோடய புக்கு வந்து டவுன்லோட் பண்ணுறது கேட்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் படித்து பார்க்கலாம். அப்படி இல்லை நான் ஃபஸ்ட்டு வந்து நான் கூகுள் டிரைவில் வந்து நான் சும்மா ஓவர் ரீட் பண்ணுறதுக்கு விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் இங்கே ஒரு கிளிக் பண்ணலாம். கூகுள் டிரைவில் வாசிக்கணும்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரு கிளிக் பண்ணலாம். பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள் டிரைவில் என்னோடய புக்கு வந்து இங்கே உங்களுக்கு ஓப்பன் ஆகி கிடைக்கும். அதே பிறகு புக்கு நீங்கள் வாங்கணும், இதோட ஃபுல் வெர்ஷன் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இது 150 ருபீஸ் தான். நீங்கள் பேமெண்ட் கேட்வே செட் பண்ணியிருக்கேன். இந்த பேமெண்ட் கேட்வேல போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான இந்த புக்கை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதுதான் புக்கோட ஃப்ரண்ட் பேஜ். வேர்ட்பிரஸ் மூலம் இணையதளம் வடிவமைக்கலாம் வாங்க. இது வந்து நர்மதா பதிப்பகம், சென்னையில் உள்ள பதிப்பகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த புக்கை வந்து நீங்கள் வாங்கினா பே நவுன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் எல்லா பேங்கிங் ஒர்க் ஆகும். நெட் பேங்கிங் இந்தியன் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் இதை வந்து வாங்க முடியும். வெளிநாட்டில் உள்ளவங்க வந்து நீங்கள் வந்து இப்போ வெளிநாட்டில் உள்ள நீங்கள் வந்து இந்த புக்கு வாங்கணும்னு சொன்னாக்கா எனக்கு வந்து ஒரு மெயில் மட்டும் பண்ணி விடுங்க. நான் உங்களுக்கு வந்து பேபாலோட லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். மெயில் வந்து எதுக்கு பண்ண சொன்னாக்கா admin@tamilexplorer.com admin admin@tamilexplorer.com அதுக்கு ஒரு மெயில் மட்டும் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வந்து இந்த புக்கு வந்து அனுப்புறதுக்கான என்ன இது சார்ஜ் ஆகுமோ அதெல்லாம் சேர்த்து ஒரு அப்டேட் லிங்க் தான் அனுப்பிச்சி வைக்கிறேன். மற்றவங்க வந்து இங்கேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இங்கே போட்டுக்கலாம். அப்படி நெட் பேங்கிங்னு சொன்னாக்கா எல்லா பேங்கிங்குமே இருக்குது. இதில் உங்கள் நேம், அட்ரஸ், அதாவது உங்களுக்கு எந்த அட்ரஸ்க்கு உங்களுக்கு வந்து இந்த புக் அனுப்பிச்சி வைக்கணும் அப்படிங்கிற அட்ரஸ், அப்புறம் தென் வந்து உங்களோட பேங்க்கு, அதில் மேக்ஸிமம் எல்லா பேங்க்குமே இருக்கும். ஓவராலாக எல்லா பேங்க்குமே இருக்கும். உங்களுக்கு வந்து எப்படி மேக்ஸிமம் வந்து ஒரு 4 டேஸ்க்குள்ள வந்து இந்த புக் கிடச்சிடும். அவ்வளோதான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க யூடியூப்பில். தென் ஏதாவது புதுசாக நியூஸ் வரும்போது அப்பப்போ உங்களுக்கு வந்து மெயில் வரணும்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து இந்த சைடில் உள்ள இந்த விஜெட்டில் வந்து நீங்கள் வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். வச்சிங்கன்னா உங்களுக்கு என்னோட எல்லாமே புது போஸ்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.